என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, இல்லை 3 வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆனால் என்ன, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு குழந்தை. இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப பேர் மனக்கசப்பு, மன கஷ்டம். அந்த பொண்ணுக்கு அந்த வீட்லேயே, மாப்பிள்ளை வீட்லேயே சில இடங்களில் மட்டும் சொல்கிறேங்க, மனவேதனையை கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் அந்த கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு கடவுளை நினச்சி எனக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கான ஒரு எளிமையான பரிகாரம். உங்கள் ஊருக்கு அருகாமையில், நீங்கள் இருக்கிற ஊருக்கு அருகாமையில் அம்மன் ஆலயம் இல்லை முருகப்பெருமானுடைய ஆலயம் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஆலயத்திலும் நம் அம்பாள் சன்னதி இருக்கும், இல்லை முருகருடைய சன்னதி இருக்கும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு நுனி வாழை இலை வாங்கிக்கிறீங்க. இது நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 9 வாரம் நம்ம செய்ய போகிறோம். இது பெண்கள் செய்யணும், கணவன் மனைவி சேர்ந்து செய்தால் உத்தமம். அப்படி 9 வாரங்கள் செய்யும்போது பெண்களுக்கு இந்த மாத பிரச்சனைகள் வரும். அப்படி வரும்போது இப்போ 4வது வாரம் பண்ணிட்டே 5வது வாரம்னா நீங்கள் அதை நிப்படி அடுத்த வாரம் 5வது வாரம் நீங்கள் அப்படி தொடர்ச்சியாக அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் போய் முருகனுடைய அந்த சன்னதி ஆலயத்துக்கு முன்னாடி, முருகனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இலையை தலையிலையை விரிச்சிருங்க. தலையில நுனி இலையாக இருக்கணும். விரிச்சுட்டு அது மேலே ஜலம் தெளித்து நல்லா அலம்பிட்டு மாவிளக்கு தீபம் தான் நம்ம ஏற்ற போகிறோம். நம்ம மாவிளக்கு ரெடி பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அரிசி மாவில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா பெரியவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்க. ஏன்னா இப்போ உள்ள பசங்க தெரிய மாட்டேங்கிறது. நல்லா அரிசி மாவை எடுத்து அதில் கொஞ்சோண்டு நெய்யிட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு அப்படின்னா மாவிளக்கு உருண்டை ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அதை 9 சின்ன உருண்டையாக 9 உருண்டை ரெடி பண்ணுங்க. இந்த 9 உருண்டையை நீங்கள் அங்கங்கே வச்சுட்டு இந்த கை அந்த மாவில் வச்சேன்னா அது இடையில ஒரு பள்ளம் விழுகும். அதில் தான் நம்ம நெய் ஊற்ற போகிறோம், அதில் திரி போட்டு விளக்கேற்ற போகிறோம். அப்படி அதை விளக்காக ரெடி பண்ண வேண்டும். 9 மாவிளக்கு தீபமாக ரெடி பண்ணி சுத்தமான நெய்ங்க. இந்த ஹோம நெய், அந்த தீப நெய்யெல்லாம் ஊற்றிடக்கூடாது. நம்ம சாப்பிடக்கூடிய நெய்யாக இருக்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்க. அதில் நீங்கள் ஊற்றிண்டு பஞ்சு திரியிட்டு அதில் குங்குமம் வச்சுக்கோங்க. லைட்டாக வைங்க, ரொம்பலாம் வைக்க வேணாம். லைட்டாக கொஞ்சமாக வச்சுட்டு ஒவ்வொரு பூ பக்கத்தில் வச்சுட்டு விளக்கு ஏற்றி முருகப்பெருமான 9 முறை நீங்கள் சுற்றிப்பாங்க. அதன் பிறகு அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சர் பூசாரியை நிவேதானம் பண்ண சொல்லுங்கள். நீராஞ்சனம் பண்ணிவிட்டு மலை ஏற்றிடுவாங்க. அதன் பிறகு அந்த 9 மாவிளக்கு ஒன்று சேர்த்து அதில் நீங்கள் கொஞ்சம் பிரசாதமாகவும், உங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் பிரசாதமாக, கணவன் மனைவி 2 பேரும் சாப்பிடணும். அதன் பிறகு பக்தர்களுக்கு கொடுக்கலாம், இல்லை பசுமாட்டுக்கும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே குளம், ஆறு தண்ணி இருந்தால் அதை கரைச்சி விட்டுறலாம். இதை நீங்கள் 9 வாரம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள்